சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் இவங்கெல்லாம் நடிச்ச எந்திரன் படம் யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்ட திரைப்படம் அது. சங்கர் சார் எடுத்த படங்கள்லேயே ரொம்ப பிரம்மாண்டமான படங்களில் சில அப்படின்னு சொன்னால் அதில் எந்திரனும் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துடைய பார்ட் 2 எடுக்கிற ஐடியாவில் சங்கர் இறங்கினார். பார்ட் 1 எப்படி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சோ அதே மாதிரியே ரஜினிகாந்தை வச்சே பார்ட் 2வையும் எடுத்து ஹிட் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு சங்கர் கேட்டிருக்கிறாரு. ஆனால் ரஜினிகாந்தோடைய உடல்நிலையை டாக்டர்கள் பரிசோதனை செய்யும் போது இப்போதைக்கு இந்த மாதிரியான படங்கள்ல நீங்க நடிக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மனசுல வச்சுட்டு ரஜினிகாந்தும் இந்த படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து வேற யார் இந்த படத்துல நடிக்க வைக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சமயத்துல பாலிவுட் நடிகர் ஆமிர் கானை இந்த படத்துல நடிக்க வைக்க போறாரு இயக்குனர் சங்கர். ஆமிர் கான் இப்போ PK அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் நடிச்சு முடிச்ச கையோட எந்திரன் பார்ட் 2 படத்துல நடிப்பாரு அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த படத்துல நடிக்கிறதுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்தும் போட்டுட்டாராம். ஸோ ஹீரோ நம்ம ஆமிர் கான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஹீரோயின் ஐஸ்வர்யா ராயா இல்லை வேற யாரோவா அப்படிங்கிறது இன்னமும் தெரியல. ஸோ ஹீரோயின் மற்ற டெக்னீஷியன்ஸ் கூட நடிக்க போகிற நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு தெரிய வந்துடும்.